கட்டளைக்கு அன்பு கூறினோம். இந்த நேரத்திலே கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு செல்கிறவராயிருக்கிறார் என்பது இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபையின் உறுதியான நம்பிக்கை. வாரந்தோறும் எங்களுக்கு நல்ல உணவை தந்து போஷித்து எங்களை அனுப்புகிறார். ஆனபடியால் நாங்கள் எல்லோரும் மிகவும் மகிழ்ந்து இன்றைக்கும் விசேஷித்த தினத்திலே விசேஷமாக தாய்மார்களுக்கு அவர் என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்பதை எங்கள் போதகர் மூலம் அறிந்து கொள்ள நாங்கள் ஆயத்தமாகுவோம். ஆமென். தாய்மாருடைய சார்பிலே விசேஷித்த என்ன சொல்லலாம் வாழ்த்துக்கள் தாய்மாருக்கு. ஸ்பெஷல் மதர்ஸ் டே கிரீட்டிங்ஸ் அண்ட் ஹாப்பி மதர்ஸ் டே. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். எங்களுடைய தாய்மார்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய கிருபை பெரிது. அவர்கள் எங்களுக்கு காட்டின அன்பு, அவர்கள் எங்களுக்கு காட்டினதான தெய்வ பக்தி, எங்களுக்கு கொடுத்ததான போதனை எல்லாவற்றையும் நினைத்து சுவாமி, அவர்கள் செய்த தியாகங்களை நினைத்து சுவாமி நமக்கு நன்றி என்று சொல்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய தாய்மாருக்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுடைய தாய்மாருக்காகவும் நமக்கு சோசனம் சொல்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக. பேசுகிற அடியானாகிய என்னையும் கேட்கிற நம்முடைய பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. Father, we come before thy throne, Lord, with grateful hearts for our mothers and who have sacrificed themselves and their teachings, Lord. And Lord, they have been good to us, Lord. And we see your love through them. Father, we thank you for our mothers and our children's mothers. Lord, as we meditate upon your word, be with me as I speak, be with your children as they hear. We pray this in the mighty name of Jesus. Amen. And I must say a very special thank you to our mothers. எங்களுடைய தாய்மாருக்கு ஒரு விசேஷித்ததான நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு காலையிலே நான் வந்த பிறகு ஒரு சகோதரனை வாசலடியில் கண்டு அவரை வாழ்த்தி கதைத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது சொன்னார், பாஸ்டர், என்னுடைய பிள்ளைகள் 2 மகன்மார், சிறிய பையங்கள், அருமையான பிள்ளைகள், அறிவாளிகள். அவர்கள் சொன்னார்களா, ஐயோ இன்றைக்கு மதர்ஸ் டே அல்லோ, 3 மணித்தியாலம் சர்வீஸில் நிற்கணுமே என்று சொல்லி. அப்போ and as you know, I hope I don't need to translate that, and if you understand it in Tamil, that's very good. But the mothers did not take 3 hours, not even 1 hour, and they have been extremely good. So we give them Reggie, will you? Yeah. Because Reggie is in charge today actually, and so really good. And இன்றைக்கு நாங்கள் சுருக்கமாக வேதத்திலிருந்து தாய்மாரை பற்றி சற்று பார்த்து கடந்து செல்வோம். நாங்கள் பார்த்தீங்கள் என்றால், பெண் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய அபிப்பிராயம் வித்தியாசமானது. அதே நேரத்தில் நாங்கள் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மனைவி என்று சொல்லும் பொழுது எங்களுடைய அபிப்பிராயம் இன்னும் எங்களுடைய மீட்டரில் வித்தியாசமாய் காட்டுகிறதை காணலாம். ஒவ்வொருத்தருடைய மீட்டரும் வித்தியாசமாய் செயல்படுவது உண்டு. ஒரு சிலது ரெட் லைனுக்கு போகும், ஒரு சிலது க்ரீன் லைன் நிற்கும், ஒரு சிலது மைனஸில் போகிறதும் உண்டு. அதே நேரத்தில் தாய்மார் என்று சொல்லும் பொழுது அது பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம். தாய்மார் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய மீட்டர் செயல்படுவது சற்று வித்தியாசமாக. That's a normal, regular human life. When anybody says a woman, you may react differently. Your opinion may be different. And at the same time, when you say wife, and then you might react totally in a different way. Each one reacts differently. But when I say mother, or when anybody says mother, and our reaction, whether woman or man or woman, our reaction is totally different. We have some sentimental feelings, some memories of our mothers. It's always a wonderful thing to talk about mothers. And எத்தனை பேர் உங்களுடைய தாய்மாரை நினைக்கக்கூடியதாக இருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை. And we are going to read a few passages from the Bible and meditate. அதற்கு முன்னதாக I just want to see, முதலாவதாக நாங்கள் பார்க்கிறோம், தாய்மார் என்று சொன்னாலே அவர்கள் தியாகம் செய்கிறவர்கள் என்கிறதான ஒரு அபிப்பிராயம்
எல்லார் மத்தியிலும் இருக்கிறதை பார்க்கலாம். பொதுவாக there are very very good mothers most of the time, 99% of the time. And I read an article yesterday as I was thinking about mothers and their sacrifices. It's on the newspapers, you must have read it. This is on the Telegraph, UK Telegraph, and then this is just a very 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 brief story, just a title. It's about a sacrifice of a mother. நாங்கள் எங்களுடைய தாய்மாருடைய தியாகத்தை பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம், பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவும் பார்க்கிறோம், இந்த நவீன காலத்திலும் பார்க்கிறோம். So just last year when the ISIS terrorists attacked place in Bataclan, place in France, there was a mother, there was a grandmother too, there were many mothers. One mother, I don't even have to read it for you, one mother gave her life to save a 5-year-old son, Louis. When everything was over, more than 100 people were killed, over 180 or so many were injured. They found the mother's, bloody body, and behind that body, the mother had just covered the son, 5-year-old son. They found the son alive and well, but mother had died, giving herself to save the son. That's a mother. தாய் என்கிறவள் தன் பிள்ளைக்காக தன் ஜீவனை கொடுத்ததை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்ல, சரித்திரத்தில் அல்ல, நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த நவீன காலத்தில் கடந்த வருடத்தில் சில மாதங்களுக்கு முன்பதாக பிரான்ஸ் தேசத்தில் ஐசிஸ் என்கிறதான இந்த பயங்கரவாதிகள் இந்த தாக்கின போது ஒரு தாயார் தன்னுடைய சரீரத்தின் மூலமாக தன் மகனை மூடிக்கொண்டு தன் உயிரை கொடுத்து தன் மகனை காப்பாற்றியிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பத்திரிகையில் வாசிக்கக்கூடியதாக இருக்குது பார்க்கலாம். There are so many stories. This is the modern day stories. Another lady just had given birth. The child was only about a year old, and the child was on the pram in England, in Manchester. And as she was pushing this, what you call the recycle truck, the garbage truck just came. She was reversing. She couldn't just push the, and run away with the cart. What she did? She pushed the pram, and she was caught. She was dead. Child was saved. Just in the few months' time. அப்போ தாய்மாருடைய தியாகங்களை நாங்கள் சொல்லிவிட, and our own mothers பல வேளைகளில் தாங்கள் உண்ணாமல் நமக்கு உணவு கொடுத்ததும் உண்டு, உடை கொடுத்ததும் உண்டு. வியாதிப்பட்ட வேலைகளிலே, நம்முடைய வரத்து வேலைகளில் தங்களை ஒருத்து இரவு பகலாக எங்களை காத்து பாதுகாத்ததும் உண்டு. எத்தனையோ எல்லாருடைய தாய்மாரும் அவ்வண்ணமாக அநேகர் 99% of the situation mothers have sacrificed themselves. ஆகவே இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருக்கு எங்களுக்கு நல்ல தாய்மாரை தந்ததுக்காக சோத்திரம் சொல்லுகிறதற்கு நன்றி சொல்லுகிறது கூடியிருக்கிறோம். Today we have gathered here to praise and give thanks to God for God giving us good mothers and grandmothers, பக்தி உள்ள grandmothers. அவர்களால் என்ன செய்கிறது, பக்தியுள்ள பிள்ளைகளால் பக்தியுள்ள பேரப்பிள்ளைகள். We see that as an example right here. And it's wonderful. And தீமோத்தேயுவை பற்றி பவுல் பேசும்பொழுது அவர் என்னுடைய பாட்டியாகிய என்று சொல்லியும் தாயாகிய லோவிசாலுக்குள்ளும் யூனியாக்குள்ளும் இருந்த அந்த விசுவாசமே உனக்குள்ளும் இருக்கிறது என்று சொல்லி அந்த தீமோத்தேயுவை போற்றுகிறதை பார்க்கலாம். When Paul is talking about Timothy, he talks about his grandmother's faith and the mother's faith. And then to see that, and the mother was not married to a believer. When you go to Acts chapter 16 verse 1, you see, and Timothy's father was a Greek, he wasn't a believer, wasn't a Jew. And an unbelieving father was not influencing the child. Rather, the believing mother had great an impact on the son. And the son becomes such a powerful, helper and a worker and a minister in the gospel. Timothy, நாங்கள் வாசி ஃபர்ஸ்ட் திமோத்தி, செகண்ட் திமோத்தி என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே நீங்கள் நினைக்கக்கூடாது, என்னுடைய கணவன் விசுவாசியாக இருந்தால், என்னை போல இருந்தால் இந்த பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும். நோ.
Mothers play a greater role. Greater role. Mothers have a great responsibility. And God respects your prayers, hears your prayers. And we need, as husbands, as fathers, we need your cooperation, your support. அதான் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. மனுஷனை பற்றி அவர் பேச இல்லை. முதலாவதான் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவருக்கு ஏற்ற துணையாக என்ன செய்கிறார், ஏவாளை கொடுத்தால் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் பல ஸ்திரீகளை நாங்கள் காணலாம். இன்றைக்கு எங்களுடைய லேடிஸ் ரொம்ப தாராள மனப்பான்மையாக இருந்து எங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் பேசத்தக்கதாக நேரம் தந்திருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு சிந்தித்து பார்த்தால் லேடிஸை பற்றி ஏவாள் என்று சொன்னதும் ரெஜி என்ன சொல்லுவார், சாராள் என்று சொன்னதும், ரெபேக்காள் என்று சொன்னதும், பத்ஷேபாள் என்று சொன்னதும், இப்படி பல இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது. இன்றைக்கு யாராவது தீர்க்கதரிசிகள் இங்கே இருக்கிறீங்களா? எந்த ஸ்திரியை வேதத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம்? மிஸ்ஸஸ் லோத். ரெஜி ஒரு தீர்க்கதரிசிகளில் ஒருவர் தான். மிஸ்ஸஸ் லோத், ரூத், வேறு யாராகிலும்? அன்னாள், எஸ்தர், மேரி, யாராகிலும்? அபிகேல், வேறு யாராகிலும்? சாராள், தெபோராள், நவோமி, வேறு யாராகிலும்? எஸ்தர், முதலில் சொல்லப்பட்டது 2 தரம் எஸ்தர் சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தர், தாமார், வேறு யாராகிலும்? வெரி குட். மரியாள், எவன் சொன்னார் மரியாள் என்று சொல்லி? ராகேல். நீங்கள் சொன்ன இது மட்டும் சொன்ன ஒரு ஸ்திரியை நாங்கள் பார்க்க இல்லை இன்றைக்கு. எசபேல். எங்களுடைய சகோதரமாருக்கு விருப்பம் லோத்தை பற்றி பார்க்க, எசபேலை பற்றி பார்க்க, பெத்ஷாபேலை பற்றி பார்க்க. இன்றைக்கு நாங்கள் பேரில்லாத ஒரு ஸ்திரியை பார்க்க இருக்கிறோம். ஆனால் அவருடைய ஊர் பேரை சொல்லி அவளை அழைக்கிறதை வேதத்தில் பார்க்கிறோம். ஏனோ தெரியவில்லை. சாரிபாத், சிரோபேக்கால், சமாரியன் ஸ்திரீ. பாருங்க, ஒரு சில ஸ்திரீமாருக்கு பேர் சொல்லவில்லை. There are some ladies and they are not that prominent, but they are prominent and they are called by the city from where they have come. So one of them is called Samaritan, good, Samaria ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது, Samaritan woman. And but we are going to see today a woman who came from Shunam, சுனேமியாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சுனேமியாள் என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்திரியை பற்றி சற்று பார்க்க இருக்கிறோம். வெரி வெரி நைஸ் lady, and it's a long story, but I'm not going to go through all the long story. And in the second chapter, 2வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனங்களை பார்த்து பின்பு அந்த கதையை தேவை ஏற்பட்டால் பார்ப்போம். And second Kings, we read from chapter 4, verse, from 18 and 19. This is a very interesting story. And I'll read it in English first, and then Brother Sri will read it for us in Tamil. The child grew. It was a miracle child. And one day he went out to his father, who was with the reapers. He said to his father, "My head, my head." His father told a servant, "Carry him to his mother." Very nice, interesting story. வாசிங்க brother. அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவரிடத்திலிருந்து இருந்த தன் தகப்பனண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து, "என் தலை நோகிறது, என் தலை நோகிறது" என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், "இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு" என்றான். ஆமென். இது ஒரு வெரி 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 ப்ராக்டிக்கலான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி.
பிள்ளை என்ன செய்தான்? அறுப்பறுக்கிற இடத்துக்கு, மிடில் ஈஸ்ட் இட் மஸ்ட் பி a very very hot place. அறுப்பறுக்கிற நேரம், சம்மர் டைம். போயிருக்கக்கூடும், போயிருக்கிறான். போயிருக்கும் பொழுது பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான்? என் தலை வலிக்கிறது, என் தலை வலிக்கிறது என்றான். எத்தனை தரம் கத்தினான் தெரியும். தகப்பன் வந்து தலை அவர் சோதித்து பார்க்கவில்லை. காய்ச்சல் இருக்கிறதோ என்று தொட்டு பார்க்கவில்லை. தம்பி விழுந்தாயோ என்று சொல்லி கேட்கவில்லை. தம்பி சாப்பிட்டாயோ என்று கேட்கவில்லை. அவர் என்ன செய்கிறார்? கொண்டு அம்மாட்ட விடு. நம்மளை போன்ற ஒரு தகப்பன் இல்லையா? அவ என்னது? ட்ரஸ்ட் இஸ் வைஃப். தன்னுடைய மனைவியாருடைய ஜட்ஜ்மெண்டை என்ன செய்கிறார்? நம்புகிறதான ஒரு தகப்பன், ஒரு ஆண். கேன் யூ பிலீவ் your wife? Can you trust your wife to take care of your child? When your child is sick, can you say, oh, go to your mama, go tell her, any problems some of us we do, go to your mom, don't trouble me, go to your mom. Mom knows what to do. So that was the mother like that. எத்தனை பேர் இருக்கிறீங்க வீட்டில்? அம்மா போய் பாருங்க. Reggie is there, go show your mom. வேறு யாராவது? வேற ஒருத்தரும் இல்லையா? பிரதர் ஞானேந்திரன், பிரதர் ஸ்ரீ, ஒரே ஒரு மகன் என்றாலும் அவருக்கும் ஒரே ஒரு மகன் தான். என்ன செய்தார்? போய் தாயாய்ப்பார். வேறு யாராகிலும்? வெரி பர்சனல். பயப்படுறீங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு, என்ன வீட்டை போகணும் என்ற பயத்தில். we should be able to trust our wives to take care of our children. That is a mother. தாய் என்று சொன்னால், தாய் has such a responsibility. And இந்த தாய் ஒரு விசித்திரமான தாய். அதிகமாக யூதர்கள் நம்புகிறார்கள். இந்த தாயை பற்றி தான் இன்றைக்கு சகோதரி மாலி வாசித்த அந்த 31வது அதிகாரமான அந்த நீதிமொழிகள் சொல்லப்படுகிறது. இந்த தாயாராகத்தான் இருக்க வேண்டும் என்பது யூதர்களுடைய நம்பிக்கை. Some of the Jews, some of the researchers, they believe when they talk about the honorable woman in Proverbs 31 verse 10, this is the woman the prophet is talking about, and the Proverbs is talking about this tsunami, the woman of the Sunamite woman. எங்கே இந்த சுனாம் என்கிற இடம் இருக்கிறது? இந்த சுனமைட் woman வந்த ஊர் எங்கே? கர்மேல் பர்வதத்திலிருந்து பார்க்கும் பொழுது, it's about 20 miles from the Mount Carmel where we stood. We took pictures in November. If God willing, we will be there this November. We will be also there in Jordan. We will be seeing and the other Gilboa mountain. This is north of Mount Carmel and south of Gilboa mountain, just about 20 miles from there. And we could see the Jezreel valley. We saw from Mount Carmel the Jezreel valley, a fertile valley. அந்த யஸ்ரீல் என்கிறதான அந்த பள்ளத்தாக்கை கண்டோம். And this is closer to that place. You can see it. Whatever you read in the Bible is there. You can go see where this lady lived. Unbelievable. பாருங்க, அவளை பற்றி ஆரம்பிக்கும் பொழுது we see something very interesting about her. Every mother must learn. And it's very, sometimes we have to respect our wives' opinions, and we have to give them the responsibility to act as mothers. We can't control them too much. They need their place. They need their wiggle room. Hallelujah. And பாருங்க, நாங்கள் வாசிக்கிறோம் in the 4th chapterல 2 ராஜாக்களில் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமியாவுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரி என்ன செய்கிறாள்? அவன் என்ன செய்கிறான்? வாசிக்கப்படுற ஸ்ரீ சொல்கிறார், ஒரு ஸ்திரி அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். See, the first thing she does is hospitality. அவன் என்ன செய்கிறார்? ஒரு உபசரிக்கிற ஒரு ஸ்திரியாக காணப்படுகிறாள். எல்லாரையும் என்றால அவள் பார்க்கிறாள். பாருங்க, அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இவர் தேவபக்தி உள்ள மனிதனாக எனக்கு தெரிகிறது என்று சொல்கிறார். ஒரு நாணமுள்ள ஸ்திரியாய் காணப்படுகிறார். அவள் என்ன செய்கிறாள்? அவரை கண்டு அவரை அதான் பாருங்க, ஒரு கலசம் தண்ணீராகிலும் தேவனுடைய நாமத்தில் வருகிற ஒருவனுக்கு நீங்கள் கொடுத்தீர்களானால் அதற்கான பலனை நீங்கள் பெறாமல் போவதில்லை என்று சொல்லி இந்த சுனேமியா ஸ்திரியினுடைய
கதையிலிருந்தும் நாங்கள் காண்கிறதை காணலாம். அவள் என்ன செய்கிறாள்? It's not the husband who took the initiative, she took the initiative and she fed him. That's all. சாப்பாடு கொடுத்தாள். She gave him food. Hospitality. Welcomed him. சாப்பாடு கொடுக்கிறது என்றால் லேசோ? எத்தனை பேருக்கு விருப்பம் வீட்டில் ஒரு ஆளை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க? இப்போ இந்த நாட்டில் லேசு. ப்ராக்டிக்கலி பார்ப்போம் என்றால் கேன்பி இருக்கிறது, இடியப்பம் இருக்கிறது, தோசை இருக்கிறது. அப்பா போய் வேண்டி கொண்டு வரேன், எனக்கு சமைக்கலாம், எனக்கு இப்போ தான் நாரைக்கணும், இன்றைக்கு தான் தலையிடிக்குது. அவள் அப்படி நான் நினைக்கல, கடை இருந்திருக்கும் போய் வேண்டி கொண்டு வா. ஒரு தடவை உபசரிக்கிறது என்று சொன்னால் லேசான காரியம் அல்ல. நீங்கள் வீட்டை துப்புரவாக்க வேண்டி இருக்கிறது, ஒரு கிளீனாக இருக்கணும், அவரை வரவேற்கணும், அவரை பார்த்தவருக்கு நேரம் செலவழித்து சமைத்து அவருக்கு ருசியான ஒரு ஆகாரத்தை கொடுக்க வேணும், திரும்பியும் கூப்பிட்டால் வரத்தக்கதாக இருக்க வேண்டும். So it's a sacrifice. It's a service she did. I don't think the husband did anything. I don't know, maybe he helped her. It's nothing wrong in helping somebody. And then you see, parangal enna seigrar, washing a brother. It's so beautiful. Simple things that bring such a blessing to her. Parangal. அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம், Then not only once, every time he came, the prophet came. She said, you come, stay here, eat and go. Then she said, man, this man just comes and goes. Maybe he doesn't have a place to stay. Why? We are wealthy people. We have enough room. We have a big house. Why don't we make a room in the upstairs and let him stay there? And simple providence, and a table, and a chair, and a lamp, and a bed. That's it. Very simple. அதிகமாய் பெருசாக செய்ய தேவையில்லை. And then you see, he stayed there. That's the story goes. One day, the man, and தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், one day this prophet Elisha felt we must do something for this lady who has been so kind to me, so has been so nice to us. We must do something for her. So he called her. பாருங்க, வசனத்தை வாசிக்கிறோம். அவனை அழைத்து என்ன சொல்றான்? அவன் தன் வேலைக்காரனாய கேயாசை நோக்கி, இந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். See the story. Elisha says to Gehazi, the helper, go call this lady. We don't even have a name. Just by the city of the village name, she's been called. And she comes and says, see what Elisha does is very interesting. அவன் கேயாசியை பார்த்து, யாரை பார்த்து? கேயாசியை. See, the woman is standing there. He's not looking at the woman. He's looking at Gehazi and telling, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? He is looking at Gehazi, not looking at the woman, Shunammite woman. Very interesting. And they say, some researchers say, he was a man, he wouldn't look at a woman. Like some of our brothers here. நிமிர்ந்து பார்க்காமல் பெரும்பிரலை பார்த்து நடக்கிறதான ஒரு சில இங்க இருக்கிறதான ஒரு சில பிரதர்ஸ் மாதிரி தான் எலிஷாவும் இருந்திருக்க வேண்டும். ஆகவே தான் அந்த மனுஷி பார்த்து தேவ மனுஷனாக இருக்கிறதே, நாங்களும் காலை பார்த்து நடந்து தான் போய் முட்டுப்பட்டோம். Very interesting, it's simple things, we miss it. And the மனுஷி என்ற பதிலை பாருங்க, what she says. He asks, what can I do for you? I meet the king all the time. Can I ask something for you from the king, or should I ask something from the general? Is there any favor I can do? He was an influential person. Elisha was an influential person. And then you see, ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். She was a satisfied woman, a woman with content. முக்கியமான ஒரு காரியம், அவள் திருப்தி அடைந்ததான ஒரு ஸ்திரீ. எனக்கு இருக்கிறது போதும், என்னுடைய ஜனத்தின் மத்தியில் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன், அது காணும், எனக்கு ஒன்றும் தேவையில்லை.
ஆனால் அவளுக்கு குழந்தை இல்லை. அவள் ஒரு விதவையாக விதவை அல்ல, அவள் ஒரு என்ன சொல்றது அதுக்கு மலடியாக இருக்கிறாள். பிள்ளை இல்லை, கணவனுக்கோ வயது சென்று விட்டது. A person, the husband is of old age. She has no child, but she did not complain. She was a satisfied, content, happy woman. You know, கனம் பொருந்திய ஸ்திரீன்னு சொல்லும் பொழுது என் ஹஸ்பண்ட் ஐயோ அவங்கள பாருங்கோ, அவங்களோட வீட்டை பாருங்கோ, அப்படி அல்ல. ஹாப்பி, கான்டென்ட், சந்தோஷம், இருக்கிறதுலான திருப்தி, ஒப்பிட்டு பார்க்காமல் இருப்பது. That was the woman. That was the honorable woman. Very interesting. I always tell about my wife. Doesn't matter which house I go to. I'm so sorry. You may have spent $1 million on your home, but my wife says, "எங்கட வீடு மாதிரி வராதப்பா." Wherever she goes, even now, I have seen so many houses of my daughter. She comes home and says, "Man, our bedroom is the biggest in the country." I'm just making up a little bit more. But she says, "Our bedroom is big, Appa." Wherever she goes, she says, "Our bedroom is big. We have got lot of things in our bedroom." Because it is big. But that is satisfaction. My house looks exactly like any other house in that place. But you see that guy's window? That looks like a chicken coop window. Our window is the old window. I never changed the window. That is being satisfied, being happy. She's a very happy woman. At least I think so. So this woman was an honorable woman, a satisfied woman, happy woman, and a woman who is hospitable. வருகிறவங்களே, மேன் நீங்கள் வர்றவங்க வரவே காட்டியும் பரவாயில்லை, கோயிலுக்கு வர நேரமாவது கொஞ்சம் சிரிங்கோ. That's always, as a pastor, I have to tell you, I know you for over 25 years. Just, I even say, even put a false smile or find another face so that you'll make somebody else happy. Just some people can just, that's good enough for church. And after that, once you walk out of the church, so I don't care how you show your face to husband, but just happy. That creates a lot. ஒரு ஆளை பார்த்து ஒரு சிரிக்கிற, ஒரு சந்தோஷமா இருக்கிற ஒரு ஆளோட கதைச்சால் உங்களுக்கும் ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு சந்தோஷம். உங்களை பார்த்து விட்டு சில நேரங்கள் எனக்கு சரியான கவலை, ஐயோ இந்த மனுஷன் என்ன பாரத்தில் வந்தோ தெரியல, என்ன பிரச்சனையோ தெரியலையே, யார் இந்த மனுஷிக்கு என்ன அநியாயம் செய்தாங்களோ தெரியவில்லையே, நாம் எதுவும் சொல்லி போட்டோமோ, நம்ம மனுஷி எதுவும் சொல்லிட்டதோ, அல்ல பக்கத்தில் இருக்கிற எதுவும் சொல்லிட்டாங்களோ, என்ன நஷ்டம் ஏற்பட்டதோ என்ற பார்த்தா உங்கள் கப்பல் ஏதோ கவுண்டு போன மாதிரி வாரீங்க. கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா இருந்துட்டு போங்க, சாப்பாடு ஃப்ரீ, பிரசங்கத்துக்கு சார்ஜ் பண்ணுறதும் இல்லை அதுவும் ஃப்ரீ, சேருக்கு சார்ஜ் இல்லை ஃப்ரீ, லைட்டுக்கு சார்ஜ் இல்லை ஃப்ரீ. பேருந்து என்னது கவலை உங்களுக்கு? கோயிலில் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் சிரிச்சுட்டு போங்க, வீட்டை போய் கவலையாக இருந்தால் பரவாயில்லை. So she was a happy woman and a God-fearing woman. பாருங்க ஒன்றும் போட. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது நீங்கள் நன்மை செய்யும் பொழுது நீங்கள் கோயிலில் சிரிக்கிற ஒரு சிரிப்புக்கு கூட ஒரு ஆசீர்வாதம் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? அதுக்காக தான் சொல்கிறேன். And a smile in the church will bring blessing to somebody else. God in return, it's not just giving water to somebody. God in return will bless you. It will bless you. That is ministry, I tell you. That is ministry. That is ministry. That's what she did. And then Gehazi, he calls her again. Tells Elisha tells Gehazi, tell her to come again. Now she comes. She's a very honorable woman. It is her own house. She could have just walked into the room, but she stays at the doorway. வாசலடியில் நிற்கிறாள் வந்து அவளுடைய சொந்த வீட்டில். அவ்வளவுக்கு ஒரு பக்குவமான, ஒரு கனமுள்ள, ஒரு மரியாதை உள்ள, ஒரு பக்தி, பயபக்தி உள்ள
ஒரு லேடி, ஒரு ஆளுடைய நடையில் சொல்லக்கூடியதான ஒரு தாய்மார். தாய் என்று சொல்லும் பொழுது, man, a mother carries a big burden. We respect our mothers, and mothers are not perfect. My mother was not perfect, I can tell you that, but she loved us unconditionally. That's what a mother is. And then we learn a lot from the mother. தாய் இடத்திலிருந்து நாம் என்ன செய்வோம்? சிறு பிள்ளைகளாக நாங்கள் கற்றுக்கோ. அவள் நடையிலிருந்து, உடையிலிருந்து, அவளுடைய பேச்சிலிருந்து, அவளுடைய சிந்தனையிலிருந்து, அவளுடைய செயலிலிருந்து, அவள் பாடுற பாட்டிலிருந்து, சொல்லுற கதையிலிருந்து, oh my goodness, we learn a lot. She was a very honorable woman. And then பாருங்க, Gehazi என்ன சொல்லுகிறார்? Gehazi சொல்லுகிறார், just make it short. And and Elisha tells, in due time, next year at this time, you will be with a baby. And she said, oh, please don't tell a lie. Don't hurt me. Don't, please. Because she wasn't expecting anything. பாருங்க, ஒன்றும் கருதாமல், ஒரு நன்மையும் கருதாமல், expecting nothing, she was hospitable. She was nice to him, expecting nothing. And then, on the following year, she had the son. And she was happy. She was blessed. And that also Gehazi dan சொல்லுகிறார். She has a husband, she has no children, and the husband is old, she doesn't have a son. And then only Elisha சொல்லுகிறார். She didn't even ask for it. பாருங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் சில வேளை கர்த்தர் நீங்கள் கேட்காமலே உங்களுடைய தேவை என்னதென்று சொல்லி தருவார். நீங்கள் நினைக்கலாம் இது எனக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லி. God is good. And God, without even you asking for every small good things you do, God will bless you more than you expect, more than you ask, more than you can think. God is a good God. Hallelujah. God respects mothers. The womanhood is such an important one. And then பாருங்க என்ன நடக்கிறது. Then what happened in the 8th verse, நாங்க 8வது வசனத்துல 18வது வசனத்துல, then this boy, after coming complaining the headache, the servant brings the child, gives it to the mother. The mother had the child on her lap almost the whole day, and the son passed away. Son passed away. மகன் என்று செய்கிறான். வந்து தலைகுத்து கண்டு வந்தவன், என்ன வியாதி என்று எங்களுக்கு தெரியவில்லை, தலை இடியண்டு வந்தவன் தாயின் மடியிலே படுத்திருந்து சில மணித்தியாலங்களுக்கு பின்பு மரித்து போகிறான். And then அதுக்கு பிற்பாடு வாசிங்க, and she is a woman calm like a cucumber. She didn't cry, she didn't call her husband, nothing. She took the child, put him on the prophet's bed, closed the door, didn't tell anybody, went to see the husband, told the husband, give me a servant and a donkey. I need to go see the prophet. The husband is telling, வாசிங்க பிரதர், என்ன சொல்லப்படுகிறது? தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடமட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரர்கள் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லச் சொன்னான். பாருங்க, she knows where to go in time of trouble. Do you know where to go in time of trouble? Do you complain? Do you cry? Do you blame others? A good mother, honorable mother. The mother we read in Proverbs 31. And this Sunamite mother did something perfect. She wants to go see the man of God. She wants to see God. Nothing else. Pray, pray, pray for your child. Mother's prayers will be answered. Doesn't matter what a son or a daughter goes through, whatever the trouble is, God will answer your prayer. And mothers, mothers pray more than fathers. There may be exceptions. There is a brother here, not last Wednesday, the Wednesday before, we were just meditating on Psalms. The brother said, I don't read much, but my wife prays, and I ask the wife also sometimes, please pray for me, I'm going to travel. Very humble. அவர் சொன்னார், அம்மா எனக்காக ஜெபிங்க. நான் பெருசாக வாசிக்கிறது இல்லை, ஆனால் பைபிள் காரில் வச்சிருக்கிறேன். ஆனால் சில வேளை நான் பிரயாணம் பண்ணும்போது அம்மா எனக்காக ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி மனசுக்கு பின்னால் நிற்கிறேன் நான். Wonderful. One who just respects her prayer. And she's a woman of prayer. That's wonderful. எத்தனை பேர் நாங்கள் போய் அம்மா ப்ரே பண்ணுங்கன்னு கேட்குறோம்?
கேட்பதில்லை இல்லையா? சொல்கிறேன் நாங்கள் ப்ரே பண்ண வைப்பாண்டு, அது கொஞ்சம் அதிகாரத்தில் தான் சொல்கிறோம் நாங்கள் இல்லையா? உம்மோட பிரேயர் என்ன கொஞ்சம் பண்ண போகுதோன்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு இதுவும் இருக்குது எங்களுக்கு. ஆனாலும் சில நேரங்கள் இக்கட்டான நேரத்தில் ஒரு ப்ரே பண்ண வைப்பான்னு சொல்கிறோம் நாங்கள் இல்லையோ? என்னுடைய பிள்ளைகள் வந்து அடித்து சொல்லுவாங்க, டேட் ஆஸ்க் மம் டு ப்ரே. Doesn't matter what the situation is, they will say ask mom to pray. Doesn't matter what the situation is, whether the grandson is sick, ask mom to pray. They believe in prayer. And my daughter calls from Quebec and says, ask mom to pray for the good weather, so that we can come home, take the flight. My goodness. Because why? They see her as a woman of prayer. A woman who is dedicated, woman who is so committed to her family. She'll pray. They know. பார்த்தீங்களா, they go. நீங்கள் என்ன செய்றீங்க? தாய்மாராகி நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக you seek God, God will bless you. It's not without, கடவுளை தேடும் பொழுது பிரச்சனை இல்லாமல் இருக்காது. பாருங்க, இந்த மனுஷி கடவுளை தேடுகிற மனுஷி, உத்தமமான மனுஷி, உண்மையான மனுஷி, கௌரவிக்கப்பட்ட மனுஷி, பிள்ளை இல்லை, கவலை இருந்திருக்கும். அது மாத்திரமல்ல, பிள்ளை கிடைத்த பிள்ளை வியாதிப்பட்டு மரித்து போனோன்னு சொன்னால் எத்தனை வேதனையாக இருந்திருக்கும். உள்ளம் உடையாமல் இருப்பதில்லை தாய்மாரன்னு சொன்னால். தாய்மாரன்னு சொன்னால் வேதனை இல்லாமலே இருப்பதில்லை. இயேசுவின் தாயினுடைய இருதயம் கூட குத்தப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். Any mother, if you have a child, you are worried. And when you become a grandmother, you're worried about your grandchildren more than, I am a grandfather more than me. And we were just talking about something about my grandson. My daughter said he's not writing. He's lazy to write. And she was so concerned. She started crying. I said, why are you crying? I don't know how they are treating him. I don't know whether they're going to be harsh on him. அவன் எவ்வளோ எப்படி நடாத்தப்படுகிறார்களோ தெரியல, அவனோட கடினமாக இருக்கிறாங்களோ தெரியல. அழுகிறா பேர பிள்ளைக்கு எழுதுறான் இல்லை என்று பிடிச்சு. அவனுக்கு நான் சொன்னேன், தம்பி, நான் என்ன பழைய ஃபோனையும் கொடுத்து, தம்பி நீ எழுத பழகணும், அப்போ தான் இதெல்லாம் தேடலாம். அவன் கொஞ்சத்தில் அந்த ஸ்ரீ என்று இருக்குது, அதில் அல்லது கூகுள் என்று இருக்கு. கூகுள் அது என்ன சாமானதுக்கு சொல்றது? சரி, நீங்க சிரியா அது என்னது சொல்றது? நான் பாவிக்கிறேன் இல்லை அது. சீரி 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 சிரிச்சால் சிரி எல்லாம் அப்படி சொன்னாதான் நீங்க நினைப்பில் வச்சிருப்பீங்கன்னு நான் உங்களுக்காக சொல்றேன். அவனுக்கு அந்த சுவிஸ் ஆர்மி நைஃப் பார்க்கறது இருப்பான். கூகுள் கிவ் சுவிஸ் ஆர்மி நைஃப் பண்ணான். அது ஆயிரக்கணக்கான சுவிஸ் ஆர்மி நைஃப். சீடா கிராண்ட்பா, சி ஐ டோன்ட் ஹேவ் டு ரைட். So அவள் என்ன செய்கிறாள்? She does something beautiful. And the husband கேட்கிறான், இன்றைக்கு அமாவாசையும் இல்லை, வாசிங்க பிரதர், இன்றைக்கு ஓய்வு நாளும் இல்லை. இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே. நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான், எல்லாம் சமாதானம் தான். பிள்ளை இறந்து போனான். எத்தனை வேதனையா இருக்க வேணும். How much she should cry, how much she should be upset. Whereas she's very calm and tells the husband also everything is perfect. Don't நீங்க போன் எடுத்தீங்கன்னா, ஐயோ நீ என்ன செய்யற, வெளியில நிக்கிற, இங்க பிள்ளைய காண இல்ல, நீ ஒரு கவலை உனக்கு இல்லையா? இப்போ ஓன் இல்லை. அதுதான் சொல்லப்படுகிறது. ஒரு வயலை பார்த்து விசாரிக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், ஹஸ்பண்ட் கனமான இடத்துல இருக்கிறான். she is very calm. ஒரு வியாபார கப்பலை போல் இருக்கிறார். சரி, நீங்கள பார்த்தா வார்ஷிப் மாதிரி இருக்கிறீங்க. ஒரு சில வியாபார கப்பல் யுத்த கப்பல் மாதிரி. I'm just kidding, in a very very nice people here. Wonderful ladies. Very wonderful ladies.
You know, it's true. We're just learning lessons, you know. அதுக்கு ஒரு பாடம், he's very calm. She's very calm. How do you take it? You know, கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி அப்படியான ஒரு காம்னஸ். God gives mothers the calmness. இல்லாட்டி ஒரு தாயா இருக்கும் பொழுது naturally இயற்கையாக நாங்கள் காமாக இருக்க முடியாது. Because, you know, children, they will give us sometimes unexpected things. ஆனால் you have to calm your husband. You have to calm your wife also. And we have to calm our wives. But at the same time, wife plays a major role. Wife plays a major. அதானே பாருங்க, ஒரு வீடு கட்டுறதும் தன்னுடைய கையால் இல்லை. நாணமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள் என்ன செய்கிறாள், தன் சொந்த கரத்தினாலே இடித்து போடுகிறாள். You know, it's so, you know, you have to be, I don't have to explain it, and I can explain too, it might be too much. அப்படியாக இருக்கும் பொழுது கடைசியாக என்ன செய்கிறாள், சுனாமி ஸ்திரீ கழுதையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஒரு வேலைக்காரனையும் கூட்டிக் கொண்டு 20 miles அந்த கழுதையில் பிரயாணம் பண்ணி அந்த எலிஷா என்கிறவனாகிய தீர்க்கதரிசியின் இடத்தில் போகிறான். வாசிங்க பார்ப்போம். அந்த இடத்துல எலிஷா துறவே கண்டுவிட்டு சுனாமி ஸ்திரீ வருகிறாளே, ஏன் இன்றைக்கு வருகிறாள் என்று சொல்லி அவனுக்கு ஒரு கேள்வி. வாசிங்க பார்ப்போம். கர்மேல் பர்வத்திருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்துக்கு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசை பார்த்து, அதோ சுனாமியால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமா இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். Elisha is confused now. Elisha is concerned. Elisha thinks, is the husband okay? Is she okay? Is the child okay? Then she says everything is okay. Can you believe this? Can you believe this? அவள் சுகந்தான் என்று சொல்லி பாருங்க, everything is okay. Everything is okay. Another person has died. Oh my goodness. How can she say everything is okay? When God is on your side, everything is okay. Very calm. What a faith she has in God. என்ன விதமான ஒரு நம்பிக்கை, உறுதியான ஒரு நம்பிக்கை. அதான் பாருங்க என்ன சொல்லப்படுகிறது, கர்த்தரிலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரே நம்பி இருக்கிறபடினால் அவரே என்ன செய்வார், அவரை பூரண சமாதானத்தினால காத்துக்கொள்வாராம். This is exactly what it is. Man, we can't find a woman like this. பாருங்க, அதுக்கு இருப்பாடு எலிஷா என்ன சொல்லுகிறார்? எலிஷா சொல்லுகிறார், கர்த்தரை வாசிங்க அந்த வார்த்தை. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவள் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். பாருங்க, இந்த நேரத்தில் காலை பிடிக்கணும், யாரை காலை பிடிக்கணும் அவளுக்கு தெரியும். காலை பிடித்து கொண்டாலாம், காலை பிடித்து கொண்டால் விட மாட்டேன்னு சொல்லி கேயாசி விளக்க வருகிறான். She knows exactly when to hold somebody's leg. Somebody, grab onto somebody. Ask God, Lord, உம்மை பற்றி கொள்கிறேன், என்னை விட்டு விடாதையும் சுவாமி, நீர்தான் எனக்கு எல்லாம். நான் யாரிடத்தில் போவேன் ஆண்டவரே, யாரிடத்தில் போவேன் என்று சொல்லி பிடித்துக் கொள்கிறார். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். See, God has not revealed it to me, Elisha says. Elisha the prophet. You must understand, God doesn't reveal everything to everybody. If he reveals everything to everybody, nobody can live here. If I know everything about you, big problem. God doesn't reveal everything. So don't think that everybody, if it is a man of God, he knows everything. We don't know. Only when God reveals something. So அதுக்கு விருப்பாடு பாருங்க, Elisha takes the shortcut. Elisha said, take my stuff. Take my stuff and run and leave it, put it on his head. He'll be fine. But she said, nothing doing. You must come with me. எலிஷா என்ன சொன்னார்? என்னுடைய தடியை கொண்டு போய் அவனுடைய மேலே வையும், சரியா போகும்னு சொல்லி பார்த்தார். அப்புறம் தடியும் இல்லை, கேஸியும் இல்லை, நீர் தான் வரணும். பிடிச்ச பிடிதான். அந்த பிடிச்ச பிடியில் எலிஷா என்ன செய்கிறார்? அவரும் மனுஷியோட போகிறார். போய் and the man raises
the Shunammite's woman's dead son. And we read it today because of her faith and her persistence. Because of her hospitality, she received that gift from God. And because of her persistence and her faith, she received him back in life. What a thing. What a lesson to learn. It's not an easy life. இலகுவான வாழ்க்கை அல்ல தாய் என்று சொல்வது. தாய் என்று சொல்லும் பொழுது கடினமான சீவியம். சிலர் இருக்கிறீங்க, sometimes fathers are not there to support you. Some of you have fathers, they are like parked cars, they move nowhere. Some fathers are liabilities. I don't know which father it is. It's good that I don't know. Some fathers I know, I'm glad we don't have a father like that here. They dress well, they are like big businessmen, they do nothing. You talk to them, they are importing and exporting. And the mother has to go to work, earn money, give gas money to and then pocket money to the man. Man is like a big shot. There are a lot of people like that. I know my relatives are there. I know a lot of people like that. And mothers, sometimes you have to take the responsibility of the father and then take the responsibility of the mother. You have to take care of the whole house, expenses, everything. And they are honored, by God. And honored in the society. சில தாய்மாருக்கு ரெட்டிப்பான வேலை. கணவனுடைய வேலையும் செய்து, தன்னுடைய வேலையும் செய்து, பிறகு ஒரு மனைவி என்று சொன்னால் சிலர் கேட்டார்களாம், நீ என்ன வேலை செய்திருக்கிறாய் இவ்வளோ காலமாக? எங்கேயும் போயிருக்கிறியா? இவ்வளோ இன்கம் பண்ணியிருக்கிறா? என்ன பண்ணியிருக்கா? அவர் சொன்னாவா, நான் நர்ஸாக இருந்திருக்கிறேன், சில பேருக்கெல்லாம் டாக்டராக இருந்திருக்கிறேன், சில நேரங்களில் ஃபைனான்ஸ் கவுன்சிலாக இருந்திருக்கிறேன், சில நேரங்களில் பேபி சிட்டராக இருந்திருக்கிறேன், சில நேரம் குக்காக இருக்கிறேன், சில நேரம் கிளீனராக இருக்கிறேன், சில நேரம் உடுப்பு துவைக்கிற ஆளாக டோபியாக இருக்கிறேன், நேரம் வீடு கிளீன் பண்ணுற ஆளாக இருக்கிறேன். எவ்வளோ வேலை செய்யணும் ஒரு மதர்ன்னு சொன்னால்? மதர்ன்னு சொன்னால் எல்லா வேலையும் பார்க்குறீங்க. lot of work, lots of things. நாங்கள் நிற்கிறது வெளியில் போய் வேலை செஞ்சு காசை கொண்டாந்தா தான் உழைக்கிற மனுஷன்னு சொல்கிறோம். வீட்டிலையும் கணக்கு வேலை செய்கிறதை பார்க்கலாம். மதர் இஸ் a great support, unbelievable support, இல்லையா? And அப்போ பாருங்க இந்த மாதிரி, then that story doesn't end there. And when பஞ்சகாலம் பிறகுறது அங்கே, we are going to finish in 10 minutes time, and there is a famine in the land. And the prophets calls her and tells there's going to be a famine here. இங்கே பஞ்சம் வரப்போகிறது. Leave your home, go to some other place for a few years. And she listens. பாருங்க, God will provide whatever you need. Sometimes escape route also. அவள் என்ன செய்கிறாள்? பிலிஸ்தியன் தேசத்திலே போய் 7 years she spends there. During the 7 years, husband has passed away. Husband was older than her, maybe had a disease. So as a, நீங்கள் கடவுளை நம்புறதுனால, கடவுளை பற்றி கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தால் பிரச்சனையே வராதென்றல்ல. மனுஷி புருஷனை இழந்து தனியே இருக்கிற விதவையாக காணப்படுகிறதை பார்க்கலாம். திரும்பி வருகிறாள் தன் தேசத்துக்கு. 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். In the 8th chapter we read a beautiful story. She comes back from Philistine after 7 years. Now when she comes, it's as if it is the appointed thing, and God has appointed in such a way. This Gehazi, Elisha is not there. Gehazi is explaining to the king what a great man Elisha was, how many miracles he did, how he raised a dead boy. All that in the எலிஷா என்ன செய்கிறார்? ராஜாவுக்கு விவரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். எலிஷா என்கிற தீர்க்கதரிசி அப்படியான பெரிய அதிசயங்களை செய்தார். மரித்த ஒரு சுனாமிய ஸ்திரீனுடைய மகனையும் உயிர்ப்பித்தார். சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சுனாமிய ஸ்திரீ மகனையும் கூட்டிக் கொண்டு, இப்ப நல்ல அவன் வாலிபனாய் இருக்கிறான், வந்து ராஜாவுண்ட வாசல் நிற்கிறார். தனக்கு நியாயம் விசாரிக்கும்படியாக. தான் 7 வருஷம் தேசத்தை விட்டு போன போது என்னுடைய நிலத்தையெல்லாம் எடுத்து விட்டார்கள், வீட்டையெல்லாம் எடுத்து விட்டார்கள், எனக்கு ஒன்றுமில்லையே என்று சொல்லி, அப்பொழுது கேயாசி கண்டுட்டு, ஐயா ராஜாவே, இவதான் அந்த ஸ்திரீ, இவன் தான் அந்த மகன். What a beautiful story, what a miracle, what a testimony. My goodness,
பாருங்க, அப்பொழுது நாங்கள் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். And the God, and we will finish it and reading a few verses there. 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். And this king said, சிரியா is it in this 8th chapter? Yeah, 8th chapter. Which Let me verse? see. I'll tell you where it is. In the Kings 8th chapter, you verses starting 19. Is it 95? Verse 5. Verse 5 is good. Yeah. செத்துப்போனவளை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகி அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவரே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவருடைய குமாரன் இவன் தான் என்றார். பாத்தீங்களா, ஒரு ஸ்டோரிக்கு உண்மையாகவே நடந்ததுன்னு சொல்றதுக்கு சாட்சியாக வந்து நிற்கிறாங்க ரெண்டு பேரும். அப்ப ராஜா என்ன செய்கிறான்? ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொல்லி, இப்போ கேயாசி சொன்னது மாத்திரமல்ல, இந்த பெண் சுனாமியை ஸ்திரீ என்ன செய்கிறாள்? விவரித்து சொல்லுகிறார் ராஜாவுக்கு. இப்படிதான் நடந்தது, இப்படிதான் தலையணி வலி என்று வந்தான், இப்படித்தான் மரித்து போனான், இப்படித்தான் செனேன், இப்படித்தான் எலிசா இந்த மகனை உயிர்ப்பித்தான் என்று சொல்ல ராஜா என்ன செய்தான்? அவளுக்கென்று சொல்லி பிரத்யோகமாக ஒரு அதிகாரியை நியமித்து இவளை போய் இவளுடைய தேசத்தை அவள் விட்டு போன அனைத்தையும் அவளுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த 7 வருடங்களாக இவளுடைய காணியில் என்னென்ன வருமானம் வந்ததோ அத்தனையும் திருப்பி அவளுக்கு கொடுங்கோ என்று சொல்லி அவளை இன்னும் பணக்காரி ஆக்கி விடுகிறதை பார்க்கலாம். When you do something for God's people, God will come back blessing you. அதான் சொன்னால் நிரம்பி என்ன சொல்லுற, நிரம்பி வலியும்படியாக தருகிறவராக இருக்கிறார். அதான் சொன்னார், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று சோதித்து பாருங்கள் சொல்றார். கர்த்தருக்கு நீங்கள் கர்த்தருடைய ஜனங்களுக்கோ கர்த்தருக்கோ யாருக்காகவும் இல்லை என்று சொல்லுகிற ஏழைக்கோ மனமுவர்ந்து நீங்கள் உதவி செய்யும் பொழுது, தாராள மனமாய் இருக்கும் பொழுது, நீங்கள் உபசரிக்கும் பொழுது, அறியாதவனையும் சில நேரங்கள் என்ன செய்கிறார்கள், தேவதூதர்களையும் உபசரிக்கிறது கிறிஸ்தவம் என்று சொல்லும் கிறிஸ்டியன் லைஃப்ல உபசரிக்கிறது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறதை பார்க்கலாம். Hospitality is one of the important part of a Christian life. Abraham did the same thing. He's a stranger, and Lot did the same thing. He entertained, he was hospitable to the strangers. Many places we see. Are you like that? ஒரு மதர் என்று சொல்லும் பொழுது, that's a great thing. And the husband, அவர் சொல்றார், அப்பா அவர் அடிக்கடி வந்து போறாரப்பா, அவருக்கு ஒரு இடம் கொடுப்போமா? She's the initiator. I know in the church also. The church, if there is a happy church, it's because of the mothers. If there is a sad church, it is also because of the mothers. If you have no problem, God bless you mothers. You are because of you. If there is a problem, God have mercy on you mothers, because of you. Mothers have great influence. Mothers have great influence. Winston Churchill, wartime Prime Minister of England, a reporter came. He has compiled, done a research of all the places he studied, because Winston Churchill was a powerful man. So he studied where he did his, elementary school, high school, their teachers and their professors, all the people who influenced Winston Churchill. Winston Churchill looked at it, and the writer, the author thought, man, he's going to be appreciated because he has done such a hard work. He went through everything. He said, you missed the most important person. You have not mentioned my mother. She was my greatest teacher. Mothers play a major role. Sometimes you think, I'm not educated enough, my English is not enough to communicate. Your food is good enough. Your cooking is good enough. The way you make eggs should be good enough. The way you cook your chicken curry, that should be good enough. We don't remember my mother's education. I remember her cooking.
how she makes chicken, how she makes beef, how she makes beans curry. I still remember. How she makes puttu. I still remember. That's more than it shows a love. More than anything else, a love, a compassion for you, a commitment for you. That's what this lady did. Because of that, she was blessed, double portion. Man, when we go this time, I must see that place. I must ask the tour guide, please show us from far even, and please show us where this lady lived. I'm sure that place is a blessed place. You see, mothers can make a huge difference in the country and in the world. Great. Obama's mother? I was just reading sometime a couple of days ago. The father was a Kenyan. The mother was in Hawaii. I don't know her heritage. They were married for a few months. The Kenyan man married Obama's mom in February, divorced in August. But the mother took care of him, educated him. And she married again, went to Indonesia, lived there for 7 years or something. But the mother's influence was great. And more than the mother's influence, the grandmother's influence was even greater. He decided to stay with his grandmother in Hawaii. Simple beginning. Broken family. But the mother's influence provided such a powerful man, whether we like him or not. A leader. Mothers play a major role. Major role. Great role. I said, my son comes in the weekends just for the dosa. And her dosa is not consistent. Sometimes up and sometimes down. Sometimes more ulundu, sometimes less ulundu. Yesterday I said, what is this? What happened to this? I put more ulundu. Why you put more ulundu? But my son comes and says, wow, this is nice. Sometimes this is different. This is wonderful. And when my son comes, he is happy to see the mother, and the mother is so happy. She doesn't even care I am there even. And then, those games, those old games people used to play, Super Mario, they get, extra life. You remember those games? When my son comes, half a feet higher. And he has given her an iPod, and they message. I asked, good morning, my son. How are you, son? What is happening, my son? No reply for the whole week. With her, they are communicating. I don't know what is even happening. That's good. I'm glad. That's the way mothers should be. Keep in touch. Loving, she's praying for him. I say, you're not praying enough. He's 31. Let him, I don't see anything happening. Now at last, after tsunami story, I found out this is her problem. She... Huh? Brother Sri is our accountant. Keeping count of how many illustrations I take. Every illustration is $50. But he said today is no charge, Pastor. So what do we say? Thank God for good mothers. Great mothers. Great grandmothers. Thank God for them. Ingude Thaimar, man, they make a sacrifice. Without them, we are nothing. Mothers can influence. They have great influence. How did Solomon become a king? Because of his mother. Samuel, because of his mother. Mothers play a major role. And Moses, because of his mother. Mothers play a major role. How many of you will say, thank you for your mothers? Man, we can't thank enough. Jabam Sevuma.
Eben, will you come and pray for the mothers? And I'm going to ask Brother John Sebastian to pray in Tamil for the mothers. Your mother and grandmother, it's wonderful. And this is out of our heart, sincere heart. We give thanks to God.